ஸ்டாலின் மாமா, விஜய் அண்ணா, கருணாநிதி தாத்தா. தமிழ்நாட்டின் லேட்டஸ்ட் அரசியல் சிச்சுவேஷன். எனக்கு கத்து தெரிஞ்சது விஜய் ரசிகர். ஆனா நான் ஓட்டு போட்டு யாருக்கு போட்டுக்கிறேன்னா கலைஞர் தாத்தாக்கு போட்டுக்கிறேன். ஸ்டாலின் எங்க மாமான்னு சொல்லுவேன். ரசிகர்ல விஜய் எங்க அண்ணன். எங்க அண்ணன் வந்துட்டாரு பின்ன நான் மாறிதான் ஆகுவேன். மான அப்படி இல்ல, ரசிகனா வந்த ஏன் தப்பா போகுது? சரி, அவரு நடிக்கலையா? ஸ்டாலின் மாமா நடிக்கலையா? நச்சிக்கிறார். நீங்க அப்படி சொல்லக்கூடாது. நடிக்கிறாரு, நச்சிக்கிறாரு. அவரே விட்டுக்காருல, இவரே விட்டுக்காரு. அவர் நச்சிக்கிறாரு. ஆனா எங்களுக்கு டிவிக்கு அப்ப உனக்கு தெரியலன்னு நினைக்கிறார். ஆமா, நச்சிக்கிறாரு. அந்த படத்தை நான் அனுப்பிச்சு விட்டேன்னா நீங்க என்ன பண்றீங்க சொல்லுங்க. அப்படியே டிவி கேக்கு வந்துடுறீங்களா? அது படம் இல்ல, எனக்கு பேர் தெரியல. நான் அனுப்பிச்சு விட்டேன்னா டிவி கேக்கு வந்துடுறீங்களா? அதெல்லாம் விட்டுருனா இப்ப முக ஸ்டாலின் வந்து நாங்க மாமானுவோம், புரியுதா? எங்க இடத்துல வந்து நான் அவருக்கு தான் ஓட்டு போடுவேன். எனக்கு கத்து தெரிஞ்ச நான் 3 ஓட்டு அவருக்கு தான் போட்டுக்கிறேன். எனக்கு 18 வயசுல எனக்கு ஓட்டு ஐடி வந்தது, நான் அவருக்கு தான் போட்டுக்கிறேன், புரியுதா? எனக்கு வந்து சின்ன வயசுல நான் ரசிகர், விஜய் ரசிகர். இப்ப அவர் அரசியலுக்கு வந்துட்டாரு, அதனால நான் அவரு பின்னாடி தான் போக முடியும். ரசிகனா பாக்குறேன், இப்ப தலைவனா பாக்குறேன். உலகமே தேர்ந்தெடுக்கனா கூட எங்க குடும்பம் அவரை தேர்ந்தெடுத்துக்குது. தப்பு தப்பு நீ சொல்லக்கூடாது. தப்பு தப்பு நீ எல்லாரையும் ரசிகனா டிவிக்கே தான் ஆப்போசிட் பார்ட்டி. யாரு ஆப்போசிட் பார்ட்டி? யாருக்கு எங்களுக்கு எப்பயுமே டிவிக்கே தான். டிவிக்கே தான். இதுக்கப்புறம் மாறினாங்க, எப்படி மாறுவோம்? ரசிகரா இருந்தா அவரை தேர்ந்தெடுத்துட்டோம். அவருக்கு ஓட்டு போட்டுருந்தா அதுக்குன்னு அவருக்கே போட முடியுமா? மாத்திதான் பாக்கணும் நாடு என்ன ஆகுதுன்ட்டு. இந்த அம்மா சொல்றதுதான் இன்னைக்கு தமிழ்நாட்டின் பெண்களின் மனநிலை இப்படித்தான் இருக்கிறது. தமிழ்நாட்டு பெண்களின் மனநிலை இப்படித்தான் இருக்கிறது.